ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆர்ஆர் அணிக்கு ஆப்போசிட்டாக. ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் மும்பை அணி ஆடினாங்க. ஈஸியாக ரன் சேஸ் பண்ணிட்டாங்க நம்ம ஆர்ஆர் அணி. அதை குறித்து ஹர்திக் பாண்டியா தோற்றதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ பேசுவாங்களே, அதில் போயிட்டு ரொம்ப அவதூறாக பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அவர் அந்த மாதிரி பேசியிருக்கிறது ரசிகர்கள் எல்லாமே கோவத்தில் இருக்காங்க. அப்படி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தோல்விக்கு காரணம் எங்கள் டீம் பிளேயர் தான். அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க கரெக்டாக பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோ அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுக்குறோம், அதை சுத்தமாக அவர் பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் தோக்கத்துக்கு காரணம் முக்கியமே எங்கள் டீம் பிளேயர்ஸ் தான். நாங்களும் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி பார்க்குறோம், அப்போ கூட யாரும் விளையாட மாட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காருங்க. அது ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது இந்த மாதிரி இடத்துல சொல்கிறதான வார்த்தை இல்லைங்க. நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு உங்கள் டீம் கிட்ட 1000 பர்சனலாக பேசிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஓப்பனாக பேசியிருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப கோவத்தை ஆளாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் என்ன கேட்குறாங்களா, முதல்ல நீ என்ன பண்ணன்னு கேட்குறாங்க. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அவர் ஒரு கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ் அன்றைக்கி இந்த சீசனில் அவர் எதுவுமே பண்ணலைங்க. பேட்டிங் இறங்குறாரு, ஏதோ பால் பேட்டில் படைய மாட்டேங்குது, பாட்னு அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. போலிங் போடுறாரு, ஏதோ நல்லா போடுற மாதிரி ஓப்பனிங் ஸ்பெல்லே போடுறாரு, அதுவும் ஒன்றும் பண்ண மாட்டுறாரு. அதனால் பேட்டிங்க்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போலிங்க்கும் ப்ரோஜனம் இல்லாமல் டீமில் இருக்கார். பேருக்கு கேப்டன் மட்டும் டீமில் லீட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் ரசிகர்கள் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவர் இந்த மாதிரி பேசியிருக்குது ரொம்ப கோவமாக அடைஞ்சிருக்கு ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டன் போட்டால் கண்டிப்பாக மும்பை அணி வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரோஹித் சர்மா தான் இதுக்கு முன்னே லீட் பண்ணிட்டு இருந்தார் மும்பை இந்தியன்ஸ் அணியை. எங்கேயோ இருந்த ஹர்திக் பாண்டியா குஜராத்லேருந்து தூக்கின்னு இதில் போட்டு இந்த டீமை குடிச்சோர் பண்ணிட்டாங்க. அதனால் நான் மும்பை அணி ரொம்ப மோசமான சீசனாக இந்த சீசன் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக வந்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மும்பை அணி இன்னும் மேல் வர போட்டியில் ஜெயிக்குங்க. ஆனால் மீண்டும் நீங்கள் கேப்டன் பதவி கொடுத்தா கூட ரோஹித் சர்மா வாங்க மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி தொடர் தோல்வி இருக்கும்போது ரோஹித் சர்மா கிட்ட பேசியிருக்காங்க மும்பை மேனேஜ்மெண்ட் அணி. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் திருப்பி ரோஹித் சர்மா கேப்டன் பதவி ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போது ரோஹித் சர்மா அதை மறுத்திருக்காரு. இதுக்கு மேலே நான் உங்கள் அணியை கேப்டன்ஷிப் பண்ண மாட்டேன், அடுத்த வருஷம் உங்கள் டீம் விட்டு விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய தகவல் பேசியிருக்கதா வந்திருக்குங்க. அதனால் ரோஹித் சர்மா ஒரு நல்ல கேப்டனாக மும்பை அணியில் இருந்தார். மேனேஜ்மெண்ட்டு சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கணுன்னு ஒரு பழமொழி இருக்குங்களா, அதுக்கான பழமொழி கரெக்டான சூட்டபிளான மும்பை மேனேஜ்மெண்ட்டு தாங்க சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்லா பண்ணிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா. அதை கெடுத்து இப்போது இந்த வருஷம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டாங்க மும்பை அணி. கண்டிப்பாக இதுக்கு மேலே அவங்க பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்குலாம் சான்சஸ் கம்மிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி 8ல் 3 தான் ஜெயிச்சிருக்காங்க. வர போட்டியெலாம் ஜெயிக்கணும், அதுவும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிச்சாதான் அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு உள்ளே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அவங்க வர போட்டியில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை உள்ளே வரத்துக்கு. முக்கியமாக அந்த ஹர்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் மும்பை அணி ஜெயிக்காதுங்க. அந்த அளவுக்கு மோசமாக பண்ணிகிட்ருக்காரு டீமை. அது இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, அந்த பக்கா சேசிங் பிச்சு, அதில் என்ன டிசிஷன் எத்தாருன்னு தெரியல, பேட்டிங் எத்தாரு, எந்த ஒரு ஐடியாவில் எத்தாருன்னு தெரில. கண்டிப்பாக ஆர்ஆர் அணி சஞ்சு சாம்சன் கூட சொன்னார், டாஸ் வின் பண்ணி தான் கண்டிப்பாக நாங்கள் போலிங் தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னார், சேசிங் தான் பண்ணியிருப்பேன்னு. அவருக்கு ஏற்ற மாதிரி ஹர்திக் பாண்டியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துக்கினாரு. அது ரொம்ப மோசமான டிசிஷன் சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய கோவத்தில் இருக்காங்க. அதனால் ஹர்திக் பாண்டியா இருக்கிற வரைக்கும் மும்பை அணி ஜெயிக்கான்னு சொல்லிட்டு நிறைய கருத்து வந்துட்டுருக்கு. அடுத்த சீசனாச்சு எதனா ஒரு ஹர்திக் பாண்டியா விட்டுட்டு மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டன் வந்தால் கண்டிப்பாக மும்பை அணிக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எத்தனை பேர்லாம் ரோஹித் சர்மா மீண்டும் நம்ம மும்பை அணி லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. என்னடா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.